அதுதான் ரொம்ப தப்பு. கஷ்டப்பட்டு நம்ம ரூ. 10 இருந்தா வாங்கி வச்சுக்கலாம். ஏன் கடன் வாங்கி வைக்கணும்? கடன் வாங்கி எல்லாம் ஆடம்பரம் பண்ணவே தேவையில்ல. இஎம்ஐ வாங்குறது வந்து கடன் தானே, திருப்பி நம்ம தானே கட்டணும். அதை கட்டுறதுக்கு உண்டான வருமானம் நம்ம கிட்ட இல்ல. நான் இஎம்ஐ எடுக்கிறேன்னா எனக்கு கட்டுற தகுதி இருக்கணும். அது இல்லைன்னா நான் வாங்குறதே வேஸ்ட் தானே. அப்ப நான் அந்த கடனா வந்து கடன்காரனா வந்து கேட்கும்போது நான் திருப்பி நான் தானே பதில் சொல்லணும். அதுக்கு என்ன வருமானமே இல்லாம நான் வாங்குறது வேஸ்ட். இஎம்ஐ போனா தேவையில்லாம நம்ம கிரெடிட் யூஸ் பண்றது வந்து ரொம்ப தேவையில்லாத செலவு. அவங்களால ஃபினான்ஷியல் நம்மளோட பேக்ரவுண்ட் அஃபெக்ட் ஆகுதுல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்றது இன்னும் ரொம்ப சேஃபா இருக்கும்னு இஎம்ஐ இல்லாம இருக்கிறது பெட்டரான ஒரு ஐடியா. பொருள் வாங்குறாங்க, கட்ட முடியாத பொருள் கொடுத்தா பொருளை தூக்கி போடுறோம். உங்க கையில காசு இருந்தா அந்த பொருளை வாங்கு, இல்ல வாங்காத. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வணிகர்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல மாநகரங்கள்ல வந்து என்ன பண்றாங்க, வணிகங்கள் நடத்துறாங்க. ₹1 கொடுத்தா போதும், நீங்க எல்இடி எடுத்துட்டு போயிடலாம், டிவி எடுத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுக்குறாங்க. மக்கள் கூட்டம் அலையும் போது கடன் வாங்கி ஆடம்பரம் வாங்கிறது இன்னும் புண்ணியம் கிடையாது. கடன் வாங்கி ஆடம்பரம் வாங்கி கொஞ்ச நாளே தான் அது அந்த ஆடம்பரம் நீடிக்கும். இருந்தாலும் ஆடம்பரம் வந்து